ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான பேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பேப்பர்லேயே அதுக்கு ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ் வர மாதிரி மடிச்சுக்கணும் சென்டரில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பகுதியாக மடிச்சுக்கணும். இப்போது அடுத்த இந்த பகுதியை மடிச்சுக்கணும். இப்போது நமக்கு இந்த மாதிரி ரெண்டு முனையும் பிடிச்சி இந்த மாதிரி எதிர் இதை மட்டும் பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஒரு சின்ன பெண்டிங், இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு இடையில ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு பகுதி வருது பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே போட்டது. அதை இன்னும் இப்போ மடக்கு வந்ததில்ல, அந்த மடக்கு பகுதியில் கரெக்டாக அதை இது பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் பிடிச்சி விடணும். அப்போ நமக்கு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா இப்படி. அதுக்கப்புறமா இந்த முனையை இந்த மாதிரி கீழேருந்து கரெக்டாக அந்த மடிப்பு சென்டர் லைனில் பார்த்து உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முனையை பிடிச்சி இந்த பக்கமாக மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைடையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு கீழேருந்து மொத்த பகுதியும் மடங்குற மாதிரி ஒரு மடக்கு, அதுக்கப்புறம் அந்த சென்டர் மட்டும் மடங்குற மாதிரி அடுத்த மடிப்பு. முதல்ல பண்ண அதே ஸ்டெப் தான். இப்போது நல்லா ஒவ்வொரு இடத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் 2 லேயர் இருக்கும்ல, அதில் இந்த மேலே இருக்கிற லேயரை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் கூட அதை ஒல்லியாக்குங்க. ஏன்னா இதுதான் நமக்கு அந்த பேக்கோட கைப்பிடிக்கு வருது. கைப்பிடிக்கு நீங்கள் எந்த அளவு ஒல்லியாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்த தேய்ச்சி விட்டுக்கோங்க, மடிச்சு விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இது 2 அதில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும், அதில் உள்ள விட்டுக்கலாம். அதில் ஒழுங்காக போகலைன்னா லைட்டாக க்ளூ போட்டு அந்த இடத்த ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த பகுதியெல்லாம் நிமித்து கரெக்ஷன் பண்ணி அந்த சுருக்கங்கள் இருக்கிற இடத்தையெல்லாம் நம்ம விரித்து விடும்போது இந்த மாதிரி இந்த சைடில் அந்த முக்கு வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். லைட்டாக க்ளூ போட்டுட்டு ஒட்டிட்டு நம்ம பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா? உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எனக்கு தாருங்க தொடர்ந்து. ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.